இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. நான் பார்க்க வந்தது இவரதான். சார் 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 நில்லுங்க சார். சார் சார் நில்லுங்க சார். ஒரு நிமிஷம் இவரதான் சார். தம்பி, சாரி வெற்றி, என்ன மன்னிச்சிருங்க. தியா பாப்பா கிட்ட நான் அப்படி பேசியிருக்க கூடாது. குழந்தைக்கு எது தெரியக்கூடாதோ அந்த விஷயத்தை நீங்க தெரிய வச்சுட்டீங்க. இதுக்கு மேலே சாரி கேட்டு பிரச்சனை. இவன் மட்டும் வெற்றிக்கிட்ட உண்மையை சொல்லியிருந்தா என்ன ஆயிருக்கும்? ஐயோ, யாருக்கா இவன்? என்னக்கா நீங்க கொலை மேல கொலை பண்ணிக்கிட்டே இருக்கீங்க, அதுவும் வீட்டு வாசல்ல? சுமார், அவன் மயக்கமா தான் இருக்கான். கொடுறதுக்கு இன்னும் நான் முடிவு பண்ணல. சரி, யாருக்கா இவ? நேரம் வரும்போது சொல்றேன். இவன் நமக்கு தான் மனுஷன், ஆனா வெற்றிக்கு எவன்? ஐயோ, இவ கூட சேர்ந்துக்கிட்டு இன்னும் என்ன நல்லா செய்ய போறனோ தெரியலையே. ஏய் வா, ஹெல்ப் பண்ணு. வரேன்க்கா. அப்புறம் ஜெகன், எப்படி இருக்கீங்க? அதெல்லாம் இருக்கட்டும், என்ன விஷயம்? எதுக்கு நான் அவசரமா வர சொன்னேன்? என்ன ரொம்ப பரபரப்பா இருக்கிற மாதிரி இருக்கு? நிறைய வேலை இருக்கும். இல்ல, வேலை இருக்கு, கிளம்பணும். சீக்கிரம் சொல்லுங்க. சரி, என்னதுக்கு சீக்கிரமா கிளம்பி வர சொன்னீங்க? ஏன்னா இது உங்களை பத்தின விஷயம். உங்ககிட்ட தானே தனியா பேச முடியும். புரியல. ஆமா, அந்த ஸ்ரீகாந்த் ஆக்சிடென்ட் பண்ணி கொன்னது யாரு? அதான் உங்க கொழுந்தனாரு வெற்றி, அவன் தானே? பாத்தீங்களா, 2 காதுலயும் தோடு பெருசா போட்டிருக்கேன். அதுக்கு என்ன அர்த்தம்? காது குத்தியாச்சுன்னு அர்த்தம். அவன் தான் கொலை பண்ணிருக்கான். அதுக்கான எவிடன்ஸ் ஸ்ட்ராங்கா இருக்கு. என்ன எதுக்கு சந்தேகப்படுறீங்க? என்கிட்டயும் ஒரு பெரிய எவிடன்ஸ் கிடைச்சிருக்கு. அந்த எவிடன்ஸ் என்ன சொன்னுச்சுன்னா, கொலை பண்ணது நீங்க தானே சொன்னுச்சு. என்ன, நானா? நான் எதுக்கு என் மச்சான கொலை பண்ணணும்? என்ன விளையாடுறீங்களா? இப்படி யார் சொன்ன உங்ககிட்ட? அதெல்லாம் தேவையே இல்லை. ஆனா நீ தான் பண்ணிருக்க. அதுக்கான எல்லா ஆதாரமும் தெளிவா இருக்கு.